ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது கீதா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். புளி சாதத்துக்கு ஆப்டான வேர்க்கடலை சட்னி தான். இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்துக்க வச்சுக்கலாம். தோல் வந்து ஃபுல்லாக க்ளீனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 கடையில் தோல் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜாரில் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை, 4 வரமிளகா, சீரகம், கொஞ்சம் உப்பு, இந்த மாதிரி ஊற வச்ச புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சட்னிக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது முடிஞ்சது சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னியில் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து புளி சாதத்துக்காக நம்ம பண்ணுறோம். புளி சாதத்துக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி வச்சு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம புளி சாதம் புளிப்புக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் கலந்த மாதிரி இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கூட பேட்டப்பில் வந்து நான் பொரிச்சுக்கிட்டேன், நல்லாயிருக்கும். பேட்டப்பிலும் வேர்க்கடலை சட்னி புளி சாதம் தான் எனக்கு எங்கள் வீட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த புளி தொக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டே பிஃபோரே நான் பண்ணி வச்சுருவேன். பிகாஸ் வந்து ஒரு நாள் முன்னாடியே புளி தொக்கு செஞ்சு நம்ம வந்து சாதம் கலர்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுமாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா வடிக்கிறது வந்து இந்த மாதிரி நல்லா பழுப்புன்னு வடித்து எடுத்துக்கோங்க. சாப்பாடு கலர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய வானலில் சாப்பாடை போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் அப்பளத்தை பொரிச்சு என்னோடய லஞ்சை நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.